மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நன்மையாகவே மலர்ந்து நலத்தையே தந்து ஆனந்தத்தையும் ஊட்டணும்னு வாழ்த்துறோங்க. செய்வோமா சட்னி செய்வோமா, முட்டைக்கோசில் சட்னி ஒன்று செய்வோமா. என்னது முட்டைக்கோசில் சட்னியா கேட்குறது என் காதில் விழுது. தாராளமாக செய்யலாம். எப்படி செய்கிறது அதை இப்போ கற்றுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது முட்டைக்கோஸ் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ் 1 கப், தேங்காய் துருவியது 4 மேஜிக்கரண்டி, கொத்தமல்லி இலை 2 மேஜிக்கரண்டி, கருவேப்பிலை 1 மேஜிக்கரண்டி, உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, புளி சிறிய உருண்டை, கடலைப்பருப்பு 1 மேஜிக்கரண்டி, பச்சை மிளகாய் 6, கடுகு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கடாய் சூடானோன்னு கொஞ்சமாக எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து அந்த சட்னியை சேர்ந்து பைண்ட் பண்ணுறதுக்காக சேர்க்கறதுக்காக உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு இதாகிறப்பே இது காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் போடுறேன். எதனால் அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கோஸும் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. தேங்காய் சேர்க்குறப்போ எல்லாமே நம்ம க்ரீனிஷ் தான் சேர்க்குறோம். ரெட்டு சேர்த்திங்க அப்படின்னா சட்னி கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை மிளகாய் போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுங்கிறதுக்காக தான். சிகப்பு மிளகாய் சேர்க்கக்கூடாதுன்னு கிடையாது. இதுக்கு அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறது. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணுறப்போ. அடுத்தது ஒரு சின்ன பிட் புளி, ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். சீக்கிரத்தில் கெட்டு போகாது நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால. நல்லா பொடியாக நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ், 2 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் அந்த முட்டைக்கோஸுக்கு ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனை வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொத்தமல்லிலாம் சேர்ந்து இந்த தேங்காயெல்லாம் சேர்றப்ப வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாவும் இருக்கும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக முட்டைக்கோஸ்லாம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வதக்கிட்டு இதோட தேங்காய் துருவல், கொஞ்சமாக உப்பு. நீங்கள் தேங்காய் போட்டோன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா ஆற வச்சுட்டு கொரப்பாக சட்னியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சட்னியை நம்ம கொரப்பாக இது மாதிரி அரைச்சிக்கணும். இந்த கலரில் இருக்கும். இதுக்கு இப்போ தாளிப்பு போடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய். இந்த தாளிப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை நீங்கள் வெறுமனே அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்றதுனாலும் ஓகே. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. இது பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நீங்கள் அதில் தூக்கி கொட்ட வேண்டியது தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே மேலே விட வேண்டியது தான். இப்போ டேஸ்டான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி. முட்டைக்கோஸ் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ் 1 கப், தேங்காய் துருவியது 4 மேஜிக்கரண்டி, கொத்தமல்லி இலை 2 மேஜிக்கரண்டி, கருவேப்பிலை 1 மேஜிக்கரண்டி, உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, புளி சிறிய உருண்டை, கடலைப்பருப்பு 1 மேஜிக்கரண்டி, பச்சை மிளகாய் 6, கடுகு 1 தேக்கரண்டி,
எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முட்டைக்கோஸ் சட்னி செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் புளி, முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் துருவிய தேங்காய், தேவையான அளவு உப்பு இரண்டையும் சேர்த்து நன்றாக கிளறி ஆறியதும் விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்த்து பொரியவிடவும். கடுகு பொரிந்ததும் அதில் உளுத்தம் பருப்பை சேர்த்து வதக்கவும். பிறகு அதனுடன் கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். பிறகு அதை அரைத்த சட்னியில் சேர்த்து நன்றாக கலந்து சாப்பிடவும். முட்டைக்கோஸ் சட்னி தயார்.